வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பருப்பு சேர்க்காத தக்காளி சாம்பார் பண்ணலாம். 7 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய வெயிட் 400 கிராம் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் சேர்க்குறேன். இது கூட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5லிருந்து 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், இது கூட 2 கப் தண்ணி, நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா குக்கர்ல சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். இது மீடியம் ஃப்ளேம்ல 6லிருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 7 நிமிஷமா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். ஓரளவு அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கி ஓரளவு லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பை இந்த சாம்பார்ல சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசி அதுல 1 டீஸ்பூன் நெய்யும் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்ல டேஸ்டான பருப்பு சேர்க்காத தக்காளி சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சௌசௌ சாம்பார். 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4லிருந்து 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப இதை இறக்கி வச்சிடலாம். லைட்டா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல ஒரு 7-8 போல வெந்தயம் சேர்த்துட்டு இந்த வெந்தயமும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 10-12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு கீர்ன பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கங்க. தக்காளி லேசா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு இப்போ இதை வதக்கிக்கலாம்.
மசாலா தூள் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா அடுத்து இது கூட 1/4 கிலோ சௌச்சவை தோல் சீவிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த காயை இந்த மசாலாலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி காயை நம்ம வதக்கிட்டு சாம்பார் பண்ணோம்னா சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப காய் வந்து 2 நிமிஷமா நல்லா வதங்கிருக்கு. அடுத்து இது கூட 2.5 இருந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தாதான் காய் வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். நம்ம வந்து இப்ப உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வர்றதுக்கு 8 இருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. காய் பாத்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய 1/4 கப் தண்ணியில ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. மறுபடியும் இந்த சாம்பார் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அதனால இது கூட வந்து இன்னொரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க வந்து உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. காயும் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய சாம்பாரும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல வந்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு மூடி போட்டலாம். இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்ததுன்னா சாம்பார் இன்னும் நல்லா கமகமன் வாசனையா இருக்கும். இப்ப 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. சுவையான சௌச்சௌ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த கப்ல 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியோட அளவு பாத்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். இது வந்து நம்ம சாதாரணமா சாப்பாட்டுக்குள்ள அரிசி தான். இதுக்கு பதில் நீங்க பச்சரிசி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. அதே கப்லயே 1/2 கப் அளவு துவரம் பருப்பு. இதனுடைய வெயிட் 75 கிராம் இருக்கும். இத இப்ப வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது புழுங்கல் அரிசிங்கிறதுனால 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்க பச்சரிசி எடுத்தீங்கன்னா 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊறிட்டு இருக்கட்டும். அரிசி 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம சாம்பார் சாதத்தை ரெடி பண்ணிடலாம். இத நம்ம இன்னைக்கு 1 பாட் ரெசிபியா குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து பொரிஞ்சதும் இதுல 10-12 சின்ன வெங்காயம், கூடவே 3 பல் பூண்டு, அடுத்து கறிவேப்பிலை. நம்ம சேர்த்திருக்கிற இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியா கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டா ஒரு வதக்கு மட்டும் வதக்கி வச்சுட்டு அடுத்து காய்களை சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட், சௌச்சௌ மூணும் வந்து 2 கப் அளவுக்கு இருக்கும் கட் பண்ணது. அதை சேர்த்துட்டு இது கூட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்கிறேன். சாம்பார் தூளுக்கு பதில் உங்கள்கிட்ட மிளகாத்தூள், மல்லித்தூள் தனித்தனியா இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்க்கிறேன். அப்புறமா அரிசி போடும்போது மீதி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சாம்பாருக்கு சரியா இருக்கும். அப்புறமா அரிசி போடும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. வதக்கியாச்சு. ஊற வச்ச அரிசி பருப்பு இதுல சேர்க்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. இப்ப தண்ணி சேர்க்கணும். 1 கப்புக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்கணும்.
நம்ம வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப் எடுத்திருக்கோம். அதனால வந்து 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப 4.5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. சாம்பார் சாதம் தளர்வா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி. நீங்க பச்சரிசி சேர்த்தீங்கன்னா அந்த 4.5 கப் தண்ணியே சரியா இருக்கும். நான் புழுங்கல் அரிசி சேர்த்திருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய 1/4 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். சாம்பார் தூள்லையும் பெருங்காயம் இருக்கும். இதுல இந்த அளவு சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். அப்போ 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த அரிசிக்கு 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்க்கணும். இந்த தண்ணிய கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். அப்பதான் இந்த சாம்பார் சாதம் வெந்து வரும்போது நமக்கு உப்பு சரியான அளவுல இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, இந்த அளவு சேர்க்கிறேன். புளித்தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம். இப்ப ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட்ட போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சிருங்க. 10 நிமிஷம் சிம்லயே வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி சிம்லயே வச்சு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சோம்னா வெளியிலையும் நமக்கு பொங்கி வராம சாம்பார் சாதம் கரெக்டா வெந்து வரும். சிம்லயே 10 நிமிஷம் வெந்துருச்சு. மேல எல்லாம் பொங்கி வெளியில பாருங்க, ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலையும் நெய்யும் கண்டிப்பா சேர்த்துக்கங்க. சாம்பார் சாதம் நல்லா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நல்லா தல தலன்னு இருக்கு பாருங்க. சூப்பரான டேஸ்ட்ல சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு 150 கிராம் அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு அது கூட தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தாராளமாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டாக மலர வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சாதான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குழைய வேக வச்சிட்டிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இதை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளுனது, 3 பூண்டு, 10-12 சின்ன வெங்காயம் தோல் வச்சது. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவு கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கணும். அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். வெங்காயத்தை இந்த அளவு ஓரளவு கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். தக்காளி வதங்கி தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. 150 கிராம் அவரைக்காயை சைடில் உள்ள நார்லாம் எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்துட்டு தான் கட் பண்ணணும். சாம்பாருங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். அவரைக்காய் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி அவரைக்காயை வதக்கிட்டோம்னா இந்த சாம்பாரில் வந்து அவரைக்காய்க்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும். அந்த வாசனை இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அவரைக்காய் சாம்பார் பிடிக்காது. இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா அவரைக்காயில் உள்ள பச்சை வாசனை தெரியாமல் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காயை 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ சாம்பார் தூள் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்க போகிறேன். சாம்பார் தூளுக்கு பதில் உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கங்க.
இதையும் மறுபடியும் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டு அவரைக்காவும் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. சேர்த்துருக்க மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போயிடும். புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வேக வச்சு துவரம்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ சாம்பார் கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வேணுன்னா செக் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5-6 நிமிஷமாக கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்து சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு தான் இந்த சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக சீரகம், 5-6 வெந்தயம், 5-6 மிளகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 5-6 இடித்த சின்ன வெங்காயம், 2 இடித்த பூண்டு இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா சிவந்து வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவு சிவந்துருச்சு. இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தாளிப்பு இந்த சாம்பாருக்கு நல்ல வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. நல்ல கமகமன் வாசனையோட சுவையான அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுரக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். 100 கிராம் துவரம்பருப்பை கழுவி வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்துடுச்சு. பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம். வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 10-12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது 1/4 டீஸ்பூன் சேர்த்தோம். இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் லைட்டாக வதங்கி வரட்டும். தக்காளி லைட்டாக வதங்கியிருக்கு. ரொம்ப மசியணுங்கிற அவசியம் கிடையாது. இது கூட 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ சுரக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சதுர துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 1.25 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு தண்ணி போதும். சுரக்காய் நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும்.
நம்ம அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். இந்த சுரக்காய் வெந்து வர்றதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆச்சு. சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இதோட வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு புளிக்கரைசல் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துடலாம். இந்த அளவு போதும். உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போகட்டும். 5 நிமிஷமா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சிருச்சு. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சுரக்காய் சாம்பார் கமகமன் வாசனையோட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கடைசி அதில் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக டேஸ்டாக சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெங்காய தேங்காய் சாம்பார் பண்ண போகிறோம். இந்த குக்கரில் வாஷ் பண்ண 1/2 கப் துவரம் பருப்பு சேர்க்குறேன். இதில் 2 கட் பண்ண 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதில் தண்ணி சேர்க்கலாம். 350 ml தண்ணி சேர்க்குறேன். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த மாதிரி துருவுன மாதிரி அரைச்சிட்டு இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 5 விசில் வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ தக்காளியில் உள்ள இந்த மேல் தோலை மட்டும் எடுத்துருங்க. நம்ம ஆஃபாக கட் பண்ணி போட்டதுனால நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். அடுத்து இந்த பருப்பையும் தக்காளியையும் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுருங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதில் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து வதங்கி மேலே வந்து லைட் ப்ரௌனாக வரணும். அது வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் வந்து மாறி இருக்கு. மேலே அதனுடைய தோல்லாம் லைட் ப்ரௌன் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காய சாம்பாருக்கு வதக்கிக்கணும். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் சேர்க்கும் போது ஸ்டவ்வோட தீயை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கங்க. இப்போ குறைச்ச தீயிலேயே இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காய சாம்பாருங்கிறதுனால புளி வந்து இந்த அளவுக்கு போதும். நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போது தக்காளியும் சேர்த்துருக்கோம். இது கூட சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு தக்காளியை சேர்த்துடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மறுபடியுமே 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை.
பாருங்க, தேங்காய் விழுது சேர்த்து 4 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதுல கடைசியா 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கிறேன். இது சேர்த்தோம்னா நல்லா வாசனையா ஹோட்டல் சாம்பார் போல இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். இந்த நான் இப்போ கடைசியில் சேர்த்தேன் இல்லையா, அந்த சாம்பார் பொடியோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி தழையோட வாசனையெல்லாம் நல்லா சாம்பாரில் ஜம்முன்னு இறங்கிடும். நல்ல சூப்பராக சுவையான வெங்காயம் தேங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அரைக்கீரை சாம்பார் பண்ண போகிறோம். இந்த குக்கரில் 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வேக வச்சுக்கலாம். 1 கட்டு அரைக்கீரையை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கீரையை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு கீரையை முழுசா போடாம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டாதான் நல்லா இருக்கும். கட் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இதை லைட்டா மசிச்சு விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இப்ப மசிச்சாச்சு, இறக்கி வச்சிடலாம். சாம்பார் பண்றதுக்கு இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் இதுல 10-12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடுமான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இது கூட 2 காஞ்ச மிளகாய், 3 பூண்டை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பொதுவா கீரை சாம்பாருக்கு கறிவேப்பிலை சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிட்டு இது கூட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா 1 சேர்த்துக்கங்க, கொஞ்சம் சின்ன தக்காளினா 2 சேர்த்துக்கங்க. கீரை சாம்பாருக்கு தக்காளியும் நம்ம நிறைய சேர்க்க வேண்டியதில்லை. இது கூட கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கி வரட்டும். மூடி வச்சிருங்க, தக்காளி வேகமா வதங்கிரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கீரை சாம்பாருக்கு காரமும் கம்மியா தான் இழுக்கும், அதனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதுல கட் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க, வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். நல்லா ஒரு பிரட்டி விட்டுறலாம். பொதுவா அரைக்கீரையை வச்சு கடையல் கூட்டெல்லாம் பண்ணுவோம், பொரியலும் பண்ணுவோம். இந்த மாதிரி சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இதுல வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன், அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை நல்லா வெந்து வர்றதுக்காக இன்னொரு கப் தண்ணி சேர்த்தாதான் கரெக்டா இருக்கும். இதுக்கு உப்பு சேர்க்கணும். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம், இப்ப வந்து இந்த அளவு சேர்க்கிறேன். அதே மாதிரி கீரைக்கு உப்பும் பார்த்து கவனமா சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். கீரைக்கு உப்பு, காரம், புளிப்பு எதுவுமே அதிகமா இழுக்காது. நம்ம யூஸ்வலா பண்ற சாம்பாருக்கு சேர்க்கறத விடவே இதுல கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப சாம்பார் நல்லா கொதிக்குது, மூடி எதுவும் போட வேண்டாம். 4 நிமிஷத்துக்கு கீரை நல்லா வெந்து வரட்டும். கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது.
4 நிமிஷமா சாம்பார் நல்லா கொதிச்சு கீரை நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 2 நிமிஷமா கொதிச்சு நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போயிடுச்சு. கடைசியா சாம்பார் வாசனைக்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான அரைக்கீரை சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.